தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு படுத்தவோ அது என்ன எண்ணமோ தெரியல, எழுந்து ஒரு அடி வச்சேன், மட்டேர் விழுந்தேன், குப்பு நேரம் விழுந்தேன். விழுந்து அந்த பாத்ரூம் படிக்கட்டை டங்குன்னு அடித்து மேலே 4 பல்லு உடஞ்சி போச்சு. அந்த 4 பல்லு குத்தி உதடெல்லாம் காய ரத்தம் கொட்டுது. எனக்கு அப்போ கூட என்ன பயம்னா, நாக்கு துண்டா போயிருக்குமோ, பேச முடியாமல் போயிடுமோ. என்னைக்கு பேச முடியாமல் போகிறதோ அன்னைக்கு ருக்மணி இருக்க மாட்டா. ருக்மணி என்னைக்கு இல்லையோ பேச்சு ஒடுங்கிடும். அதுதான் என்னோட எண்ணம். காசுக்காக பணத்துக்காக இல்லை, பேச்சில் தான் என் மூச்சே இருக்குது. பேசுகிற மேடையில் தான் என் உயிர் போகணும். சத்தியமாக அதுதான் என்னோடய ஆசையே. எங்கே பேச முடியாமல் போயிடுமோ. ஒரு பைத்தியக்காரி மாதிரி காத்தால் எழுந்து உட்காந்து அன்பு எங்கள் வீட்டில் ஒத்துரும் கிடையாது. நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், அவ்வளோ பெரிய வீட்டில் சேரில் உட்காந்துக்கிட்டேன். ரத்தம் கொட்டிருக்கு, இங்கெல்லாம் புண்ணு. ஒரு பல்லு விழுந்துடுத்து, ஒரு பல்லு பாதி உடஞ்சி போச்சு, ஒரு பல்லு ஆடுது. இந்த லட்சணம். ராத்திரி தான் விழுந்திருக்கேன் 2 மணிக்கு. காலையில் 6 மணிக்கு எழுந்து உட்காந்தேன். அன்னைக்கு புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி. நான் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க யாரும். என்னடா சும்மா சொல்லுது போல இருக்குது, வேறு எவரும் நிறையா பணம் கொடுப்பான் போல இருக்குது, அப்படிலாம் நினச்சிப்பாங்க, பண்ணுவாங்க. நான் எழுந்து உட்காந்துக்கிட்டு பேச முடியுமான்னு பார்க்கலாம். என்னோட எண்ணம் அதுதான். சத்தம் போட்டு அபிராமி அந்தாதியோ நான் பாட்டு திருத்தோட்ட தொகையும் சொன்னேன். நல்லா வந்தது, பேச்சு வருது. அப்புறம் என்ன, உடம்பு அதோடலாம் வீங்கி கிடக்கு, கையெல்லாம் அடித, வளையலெல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாம் போனேன். அடுத்த நாள் அதோடையே புதுக்கோட்டைக்கு போய் 2 மணி நேரம் பேசிக்கிற அந்த ஃபோட்டோவை வச்சுருக்கான், வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்க. அதை புதுக்கோட்டையில் பேசுகிறேன் 2 மணி நேரம், ஏற முடியல, இங்கே எல்லோரும் ரத்தம். அதோடையே தான் போனேன். காலை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு ஏறி உட்காந்து பேச உட்காந்தோன்னே ஒன்றுமே தெரியல. ஏன்? இறைவன்கிட்ட அந்த நம்பிக்கை இருந்து. நான் எனக்கு வேறு ஒன்றும் கேட்கல, சாப்பிடணும்னு கேட்கலப்பா, எனக்கு சினிமாவுக்கு போகணுன்னு கேட்கல, கடைக்கு போகணுன்னு கேட்கல, நான் பேசணும், ஒன்றை பேசணும். நதிக்கரை நாணல் தலைப்பு, நான் பேசணும். ஏன்னா நாணலாம் விளைய வையே, விழுந்தால் நான் பேசிட்டு வந்து அப்புறம் என்ன ஆனாலும் போகிறேன். ஒன்றுமே இல்லைங்க, 2 மணி நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் ஒன்று தண்ணி கூட குடிக்க முடியல, படுத்துட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் போய் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் பண்ணுவேன். எதுக்கு சொல்லுகிறேன்னா, கடவுளை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அவன் நம்ம கூடவே இருக்கிறான் நம்பிக்கை இருந்தால், மனசு கஷ்டப்பட்டால் கோயிலுக்கு போங்க. மனசு கஷ்டப்பட்டால் பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருந்தால் போய் உட்காந்துக்குங்க, சிவனேன்னு உட்காந்து சாமியவே பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க. ஒன்றும் நினைக்காதீங்க, அவரையே பார்த்துக்கிட்டுருங்க. உங்கள் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஆனால் நம்பிக்கை வேணும்.